செக்ஷன் பாருங்கள், தி ஆர்டர் டோபாலஜி. அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்டர்வல்ஸோட ஃபார்மேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓப்பன் இன்டர்வல் a, b அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சஸ் தட் a ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் b. ஓப்பன் ப்ராக்கெட் a அப்புறம் கமா b க்ளோசர் ப்ராக்கெட் which is equal to second one. Set of all x such that a less than x less than or equal to b. அப்புறம் third one க்ளோசர் ப்ராக்கெட் a கமா b க்ளோசர் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் which is equal to set of all x such that a less than or equal to x strictly less than b. Fourth வந்து க்ளோசர் ப்ராக்கெட் a கமா b which is equal to set of all x a less than or equal to x less than or equal to b. ஆக்சுவலாக கேபிட்டல் எக்ஸுன்றதுக்கு சிம்பிளி ஆர்டர் செட்டாக இருக்குன்னா அதில் சிம்பிளி ஆர்டர் செட் மீன்ஸ் நத்திங் பட் கேபிட்டல் எக்ஸ் வித் ரிலேஷன்ஸ் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகேங்களா. இந்த ரிலேஷன்ஸோட ஒரு செட்டு இருந்ததுன்னா அந்த செட்டை தான் சிம்பிளி ஆர்டர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய டோபாலஜி தான் ஆர்டர் டோபாலஜின்னுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த செட்ஸ் சப்செட்ஸ் எக்ஸோட சப்செட்ஸோட ஃபார்மேஷன் தான் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசர் ப்ராக்கெட்டான செட்ஸாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்டர்வல் a, bன்ற அந்த ஃபஸ்ட்டு செட்டை வந்து ஓப்பன் இன்டர்வல் a, bன்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ்டு இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்குது பாருங்கள், அதை ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்டர்வல், லாஸ்ட் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் அண்ட் செகண்ட் அண்டு தேர்டு. இந்த செகண்ட் அண்டு தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸோட சப்செட்ஸு அண்டு கேபிட்டல் எக்ஸுன்றது சிம்பிளி ஆர்டர் செட்ஸாக இருக்கும். இது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய டோபாலஜி வந்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி தான் என்னென்னு சொல்ல போகிறாங்கன்னா ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லுவாங்க பின்னாடி. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர், அந்த ஆர்டர் ரிலேஷன்ஸை வச்சு. பாருங்கள், ஆர்டர் டோபாலஜிக்கான டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். லெட் கேபிட்டல் எக்ஸ் பி தி செட் with a simple order relation. Assume capital X has more than one element. கேபிட்டல் எக்ஸ்குள்ளே மோர் தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ரிலேஷன் லெஸ் தென் வச்சு நீங்கள் கண்டிஷன் சொல்ல முடியும். அதனால தான் மோர் தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். லெட் ஸ்கிரிப்ட் பி தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ். ஸ்கிரிப்ட் பின்றது தான் பேசிஸ் வரப்போது. இந்த பேசிஸால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த டோபாலஜி தான் ஆர்டர் டோபாலஜின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பேசிஸோட டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் a, b, ஓப்பன் இன்டர்வல் a, b இன் கேபிட்டல் எக்ஸ். ஓகே, இதில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் இன்டர்வல் a, b இந்த ஃபார்மேட்டெலாம் எது இருக்க போது பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். அதாவது ஸ்கிரிப்ட் பியோட கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஓப்பன் இன்டர்வல்ஸோட கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன் ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் க்ளோசர் ப்ராக்கெட் a0, b ஓப்பன் இன்டர்வல்னால் இதில் a0ன்றது என்ன இருக்கும், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னால் அது a0 தான். All intervals of the form open bracket a b0 closer bracket where b0 is the largest element. இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதில் லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா அது b0 மட்டும்தான். இந்த கண்டிஷன்ஸ், இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பின்றது பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்றப்ப இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபாலஜியோட பேர் தான் ஆர்டர் டோபாலஜி. பேசிஸால் டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுறதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டெஃபினிஷன்ஸில் பார்த்துருப்போம். ஒன்ஸ் அகைன் அதை போய் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேஸ்ன்னு என்னென்னு பாருங்கள். அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான் இங்கேயும் வந்து ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் ரேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இதில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸஸ் இருக்கும் அந்த ஓப்பன் இன்டர்வலில். a, ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி, a க்ளோசர் ப்ராக்கெட் a ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்டு மைனஸ் இன்ஃபினிட்டி, a க்ளோசர் ப்ராக்கெட். இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸில் உள்ள இன்டர்வல்ஸ் பேர் தான் ரேஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனில் a, ப்ளஸ் இன்ஃபினிட்டின்றப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் a. அடுத்து மைனஸ் இன்ஃபினிட்டி, a ஓப்பன் இன்டர்வல்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் ஏன்னு அர்த்தம். அப்புறம் க்ளோசர் ப்ராக்கெட் a, ப்ளஸ் இன்ஃபினிட்டினா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு a. அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி, a க்ளோசர் ப்ராக்கெட்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். ஆக்சுவலாக தீஸ் ஆர் ஆல் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டர் ரிலேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரியான ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கு பேர் தான் என்னது, தீஸ் ஆர் நாட் ஓப்பன் இன்டர்வல்ஸ், இட் இஸ் கால்டு ரேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராடக்ட் டோபாலஜி.
ப்ராடக்ட் டோபாலஜினா நத்திங் பட் இப்போ கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு செட்டு, கேபிட்டல் ஒய்னு ஒரு செட் இருக்குது. ரெண்டு செட்டோட ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு சொல்லுவீங்க. இது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய டோபாலஜிக்கு பேர் தான் ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. கீழே டெஃபினேஷன்ஸ் பாருங்களேன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி topological space. The product topology on x cross y is the topology having a basis collection script b of all sets of form u cross v, where u is open subset of x, v is an open subset of y. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்ன்றது டோபாலஜி அண்டு கேபிட்டல் ஒய்ன்றது டோபாலஜி. இதோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ் கிராஸ் ஒய். இதுக்கான டோபாலஜி எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஸ்கிரிப்ட் பின்ற பேசிஸால் ஜென்ரேட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட்டோட ஃபார்மேட்டு யூ கிராஸ் வின்னு இருக்குது. இதில் கேபிட்டல் யூன்றது ஓப்பன் செட் இன் கேபிட்டல் எக்ஸு, கேபிட்டல் வின்றது ஓப்பன் செட்ஸ் இன் கேபிட்டல் ஒய்யாக இருக்குது. இந்த கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்யோட ஓப்பன் சப்செட்ஸோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு தான் கேபிட்டல் ஸ்கிரிப்ட் பியில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட். இந்த ஸ்கிரிப்ட் பியால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி ஆன் கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய், இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய டோபாலஜியை இந்த ஸ்கிரிப்ட் பியால் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியுதுன்னா அந்த டோபாலஜிக்கு பேர் தான் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகே, அந்த டோபாலஜிக்கு பேர் தான் அது ப்ராடக்ட் டோபாலஜி. நெக்ஸ்ட் தியரம் 15.1 பாருங்கள். இஃப் ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்க்கு ஒரு டோபாலஜி இருக்குது, அது வந்து ஸ்கிரிப்ட் பின்ற பேசிஸால் ஜென்ரேட் ஆகுது. அப்புறம் ஸ்கிரிப்ட் சி இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய்க்கு ஒரு டோபாலஜி இருக்குது, அந்த டோபாலஜி வந்து ஸ்கிரிப்ட் பி சின்ற பேசிஸால் தான் ஜென்ரேட் ஆகுது. தென் தி கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் டின்னு ஒரு கலெக்ஷன் போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, இது கேபிட்டல் பி இன்ட்டு கேபிட்டல் சி, வேர் கேபிட்டல் பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி, கேபிட்டல் சி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் சின்னு இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்கிரிப்ட் பியில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட்டு, ஸ்கிரிப்ட் சியில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட்டு, இது ரெண்டோட ப்ராடக்ட்டு பி கிராஸ் சி. இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை ஒரு கலெக்ஷன்ஸாக எடுத்தோம்னா அந்த கலெக்ஷன்ஸுக்கு ஸ்கிரிப்ட் டி. இந்த ஸ்கிரிப்ட் டின்றது என்னவாக இருக்குன்னா பேசிஸாக இருக்குது. எதோட பேசிஸாக இருக்குன்னா கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய்யோட டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய பேசிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும் நம்ம. அப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஸ்கிரிப்ட் டி இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் ப்ராடக்ட் டோபாலஜி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு சொல்லணும். சரி, ஒரு பேசிஸ் வந்து ஒரு டோபாலஜிக்கு ஒரு பேசிஸ் இருக்குதுன்னு சொல்கிறதா இருந்தால் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இல்லாமல் பார்த்துருப்போம். ஒரு டோபாலஜிக்கு ஒரு பேசிஸ் இருக்குன்னா அந்த பேசிஸால் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தீரமாக சொல்கிறதா இருந்தால் தீரம் இது லெமா 13.2 யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 13.2 நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இங்கே அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீகால் பண்ணலாம். ஒரு செட்டுக்கு ஒரு டோபாலஜியை இந்த ஸ்கிரிப்ட் சின்ற பேசிஸால் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் எந்த கண்டிஷனோட ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னா, கண்டிஷன்ஸ் இல்லாமல் பாருங்கள். சப்போஸ் ஸ்கிரிப்ட் சி இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் சச் தட் ஃபார் ஈச் ஓப்பன் செட் யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ஓப்பன் செட்ஸுக்கு அப்புறம் அதில் உள்ள எலமெண்ட்டுக்கு சி பேசிஸ் எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் சி எக்ஸிஸ்ட் ஆகி எக்ஸ் பிலாங்ஸ் டு சி சப்செட் ஆஃப் யூன்னு சொன்னாலே போதும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்கிரிப்ட் சின்றது தான் பேசிஸ் ஃபார் த அந்த டோபாலஜி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால் இதில் இருக்கக்கூடிய பேசிஸ் எலமெண்ட்டு சி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் சி எக்ஸிஸ்ட் ஆகி எக்ஸ் பிலாங்ஸ் டு சி சப்செட் ஆஃப் யூவாக வரணும். இந்த யூன்றது ஓப்பன் செட்ஸின் கேபிட்டல் எக்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த எக்ஸ்ன்றது ஆல்ரெடி ஸ்மால் எக்ஸ்ன்றது ஆல்ரெடி எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணால் போதும். இங்கேயும் நம்ம அந்த லெமாவை தான் யூஸ் பண்ண போகிறோம், அதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய்யில் ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்வீங்க, யூ கிராஸ் வின்னு எடுப்பீங்களா? ஓகே ரைட்டு. இப்போ இதில் உள்ள எலமெண்ட் எப்படி சொல்லுவீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி கிராஸ் சி சப்செட் ஆஃப் யூ கிராஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். இந்த பி கிராஸ் சின்றது டியோட எலமெண்ட்ஸு. அப்போ டின்றது தான் ஸ்கிரிப்ட் டின்றது தான் பேசிஸ் ஃபார் தி டோபாலஜின்னு சொல்லி அந்த லெமாலேருந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதான் ப்ரூவ் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக இங்கே சொல்லும் போது எக்ஸ் பிலாங்ஸ்னு சொன்னீங்களா, அதாவது எக்ஸ் கிராஸ் ஒய், எக்ஸ் கிராஸ், ஏன்னா அங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு சி சப்செட் ஆஃப் யூ, இங்கே வந்து எக்ஸ் கிராஸ் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி கிராஸ் சி தட் இஸ் எ சப்செட் ஆஃப் யூ கிராஸ் வின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த யூ கிராஸ் வின்றது கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய்யோட ஓப்பன் செட்ஸு. அப்புறம் பி கிராஸ் சின்றது இந்த ஸ்கிரிப்ட் டியோட பேசிஸ் எலமெண்ட்ஸு. எக்ஸ் அண்ட்
எக்ஸ் கிராஸ் ஒய்ன்றது எக்ஸுன்றது யூவில் உள்ள எலமெண்ட்டு, ஒய்ன்றது வியில் உள்ள எலமெண்ட்டு. இதோட ப்ராடக்ட் வந்து பி கிராஸ் சிக்கு உள்ளே இருக்கணும். அட் த சேம் டைம் பி கிராஸ் சி யூ கிராஸ் விக்கு சப்செட்டாக வந்துருச்சுன்னா ஸ்கிரிப்ட் டின்றது தான் இந்த ப்ராடக்ட் டோபாலஜியோட பேசிஸ்ன்னு சொல்லி முடிச்சிடலாம் பை லெமா 13.2 இருந்து. ஓகேங்களா? சரி, ப்ரூஃப் பாருங்கள். we apply lemma 13.2 படி given an open set w of x cross y. ஓகே, w of x cross yன்றது ஆக்சுவலாக x cross yயில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் செட்டை நான் wன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் எனி பாயிண்ட் x cross y of w, இந்த wயில் இருக்கக்கூடிய wன்றது ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு ஸ்மால் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து கேபிட்டல் டபிள்யூவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் கிராஸ் ஒய் விச் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி கிராஸ் சி விச் இஸ் சப்செட் ஆஃப் டபிள்யூன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? பை லெமா 13.2 ப்ரூஃப் ஓவர் ஆயிரும். சரி, பை த டெஃபினிஷன் ஆஃப் ப்ராடக்ட் டோபாலஜி தேர் இஸ் எ பேசிஸ் எலமெண்ட் யூ கிராஸ் வி. ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன்ஸ் படி என்னவாக இருக்கும்னா யூ கிராஸ் வின்றது என்னது? ஆல்ரெடி பேசிஸ் எலமெண்ட். ஆக்சுவலாக ப்ராடக்ட் டோபாலஜி டெஃபினிஷன் படி இந்த ப்ராடக்ட் டோபாலஜி எப்படி ஜென்ரேட் ஆகும், இந்த யூ கிராஸ் வின்ற பேசிஸ் எலமெண்ட்டால் ஜென்ரேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டபிள்யூன்றது இந்த ப்ராடக்ட் டோபாலஜியில் இருக்கக்கூடிய ஓப்பன் செட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பேசிஸ் எலமெண்ட் என்னவாக இருக்கும்? யூ கிராஸ் வின்னு தெரியும். இப்போ டபிள்யூக்குள்ளே என்ன இருக்குது? எக்ஸ் கிராஸ் ஒய்ன்ற எலமெண்ட் இருக்குது. அப்போ பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபாலஜி தான் அந்த ப்ராடக்ட் டோபாலஜின்னு உங்களுக்கு தெரியும். டெஃபினிஷன்ஸ் படி எக்ஸ் கிராஸ் ஒய் விச் இஸ் பிலாங்ஸ் டு யூ கிராஸ் வி விச் இஸ் சப்செட் ஆஃப் டபிள்யூன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ யூ கிராஸ் வின்றது பேசிஸ் எலமெண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி விச் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் டோபாலஜின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன மாறிடுச்சுன்னா எக்ஸ் கிராஸ் ஒய் விச் இஸ் பிலாங்ஸ் டு யூ கிராஸ் வி அண்ட் விச் இஸ் சப்செட் ஆஃப் டபிள்யூன்னு வந்துருச்சு. இதில் எக்ஸுன்றது யூலையும் ஒய்ன்றது கேபிட்டல் விலையும் வந்துருச்சு. யூன்றது எக்ஸோட ஓப்பன் செட்டு, வின்றது ஒய்யோட ஓப்பன் செட்டு. எக்ஸும் ஒய்யும் என்னென்னு தெரியும்? டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஸ்கிரிப்ட் பின்ற ஒரு பேசிஸ் இருக்குது கேபிட்டல் எக்ஸுக்கு. அதே மாதிரி கேபிட்டல் ஒய்க்கு ஸ்கிரிப்ட் சின்னு ஒரு பேசிஸ் இருக்குது. இதிலிருந்து வரக்கூடிய பேசிஸ் எலமெண்ட் என்னது? கேபிட்டல் பி. அப்புறம் ஸ்கிரிப்ட் சியிலிருந்து வரக்கூடிய பேசிஸ் எலமெண்ட் என்னது? கேபிட்டல் சி. அப்போ பேசிஸஸோட டெஃபினிஷன் படி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி சப்செட் ஆஃப் யூ. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு சி சப்செட் ஆஃப் கேபிட்டல் வின்னு வந்துடும். இப்போ ப்ராடக்ட்லாம் போட்டு பாருங்கள். இந்த காம்பினேஷன்ஸ்க்கு ப்ராடக்ட் போட்டால் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் கிராஸ் ஒய் which is belongs to B cross C which is subset of U cross V. U cross V என்னன்னு தெரியும்? subset of W. அப்போ ப்ரூஃப் ஓவர் ஆயிடுச்சான்னு பாருங்கள். X cross Y belongs to B cross C subset of W by lemma 13.2 படி அந்த B cross C இருக்கக்கூடிய அந்த பேசிஸ் என்னது? ஸ்கிரிப்ட் டி. இந்த ஸ்கிரிப்ட் டின்றது தான் பேசிஸ் ஃபார் தட் ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு சொல்லி முடிச்சிடலாம். பாருங்கள். ஸோ பை டெஃபினிஷன் ப்ராடக்ட் டோபாலஜி தேர் இஸ் எ எலமெண்ட் யூ கிராஸ் வி. there is a basis element u cross v such that x cross y belongs to u cross v subset of w. இப்போ ஸ்கிரிப்ட் சி எல்லாம் என்னது? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யோட பேசிஸ்ன்னு தெரியும். we can choose an element b belongs to script b and x belongs to b subset of u. அதே மாதிரி cன்ற எலமெண்ட்டை ஸ்கிரிப்ட் சியில் எடுத்து y belongs to கேபிட்டல் சி subset of கேபிட்டல் வின்னு சொல்லிடலாம். அப்போ ப்ராடக்டோட கான்செப்ட் படி x cross y belongs to b cross c subset of w in a வந்துச்சுன்னா b cross cன்றது subset of ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் u cross v subset of w ன்னு தெரியும். அதனால தான் b cross c subset of w ன்னு வந்துருச்சு. ஸோ பை லெமா 13.2 படி ஸ்கிரிப்ட் டின்றது அந்த 13.2ஓட க்ரைட்டீரியாவை மீட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் டின்றது பேசிஸ் ஃபார் எக்ஸ் கிராஸ் ஒய். ஓகேங்களா? அதை நான் ப்ரூவ் பண்ணோம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.